ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். தலைப்பு 92வது தலைப்பு. யுதிஷ்டிரன் புலம்புவதும் கிருஷ்ணர் தன் பெற்றோரை சந்திப்பதும். தர்மராஜர் பீஷ்மருக்கு தர்ப்பணம் அளித்தார். அவர் கங்கை கரையை நெருங்கிய போது துக்கத்தால் சரிந்து விழுந்தார். திருதராஷ்டிரர், கிருஷ்ணர், வியாசர் மற்றும் அங்கு இருந்த மற்ற அனைவரும் அவருக்கு ஆறுதல் கூறி அவரை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வந்தனர். திருதராஷ்டிரன் கூறினான், யுதிஷ்டிரா, எழுந்திரு. இனிமேல் உனக்கு வேண்டிய காரியங்களை நீ கவனித்துக்கொள். நீ வென்றெடுத்த ராஜ்யத்தை சத்திரியர்களின் தர்மப்படி ஆள். இந்த நேரத்தில் காந்தாரியும் நானும் மட்டுமே வருந்த வேண்டியிருக்கும். அவள் பெற்றெடுத்த 100 குழந்தைகளும் ஒரு கற்பனை கனவின் பொருளாக மட்டுமே ஆகிவிட்டன. விதுரனின் சரியான நேரத்து அறிவுரையை நான் கேட்காததால் இப்போது துக்கக் கடலில் மூழ்கிவிட்டேன். வாடிக்கொண்டிருக்கும் உங்கள் பெற்றோர்களான எங்களை பார். தயவு செய்து உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கும் அறிவுரை கூறினார். அவர் சொன்னார், ஓ அரசே, நீ சிறிதும் புலம்பக்கூடாது. இப்போது நீ அழுதால் இறந்தவர்கள் இன்னும் பெரிய துன்பங்களை சந்திப்பார்கள். நடக்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே நடந்துவிட்டது. கடந்த கால நிகழ்வுகளுக்கான அழுவதில் என்ன பயன்? போரில் உயிரிழந்தவர்களை இப்போது உன்னால் நேரில் பார்க்க முடிகிறதா? அவர்களில் எவரும் போரில் பின்வாங்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சத்திரியர்களுக்கு இத்தகைய மரணத்தை அடைவதுதான் பொருத்தமானது. இப்போது உதவியற்ற நிலையில் புலம்புவதற்கு பதிலாக உன் தந்தையும் பாட்டனாரும் கொண்டிருந்த ராஜ்யத்தின் ஆட்சியை நீயே வைத்திரு. இதுவரை நீ பீஷ்மரிடமிருந்து தர்மத்தை பற்றிய பல உபதேசங்களை கேட்டிருக்கிறாய். யாகங்களையும் செய். உன் முன்னோர்கள், தேவதைகள் மற்றும் விருந்தினர்கள் திருப்தி அடைந்து அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய். யுதிஷ்டிரன் பதிலளித்தான், கிருஷ்ணா, என் தாத்தாவையும் கர்ணனையும் கொல்ல வைத்த பிறகு என் மனதில் சிறிதும் அமைதி இல்லை. எல்லாவற்றையும் துறந்து ஒரு வனத்திற்கு சென்று விட வேண்டும் போல் உணர்கிறேன். மனச்சமநிலையை மீண்டும் பெறவும் எல்லா குற்ற உணர்ச்சிகளிலிருந்தும் விடுபடவும் நான் எத்தகைய பிராயச்சித்தத்தை மேற்கொள்ள வேண்டும்? அதற்கு வியாசர் பதிலளித்தார், யுதிஷ்டிரா, உன் எண்ணங்கள் சரியானவை அல்ல. சொல், ஒரு மனிதனால் தன் விருப்பப்படி மட்டுமே செயல்பட முடியுமா? ஈஸ்வரன் ஒரு மனிதனை நன்மை தீமை செயல்களை செய்ய தூண்டுகிறான். மனிதன் அவற்றை செய்கிறான். அப்படி இருந்தும் நீ பாவம் செய்துவிட்டாய் என்ற எண்ணத்தில் இருந்தால் ஏற்கனவே செய்யப்பட்டதை நீக்குவதற்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்கிறது. பாவம் சேர்த்த மனிதர்கள் யாகம், தவம் மற்றும் தானம் செய்வதன் மூலம் தங்கள் குற்றத்திலிருந்து விடுபடலாம். தேவர்கள் வலிமையான மற்றும் தீய தானவர்களை இதே முறையில் விரட்டினர். கடந்த காலத்தில் ஸ்ரீராமரும் பரதரும் அஸ்வமேத யாகம் செய்தது போல நீயும் இப்போது அதை செய்யலாம். மக்களுக்கு பெருமளவு பணத்தையும் பரிசுகளையும் வழங்கு. யுதிஷ்டிரன் வியாசரின் ஆலோசனையை ஏற்று, ஆம், அஸ்வமேத யாகம் உலகை பாப்பத்திலிருந்து விடுவிக்கிறது. இதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. ஆனால் சொல்லுங்கள், அதை செய்வதற்கு தேவையான செல்வம் அனைத்தையும் நான் இப்போது எங்கிருந்து பெறுவேன்? எனக்காக செல்வம் கொண்டு வரச் சொல்லி இந்த சிறுவர்களை அனுப்புவதற்கு எனக்கு எந்த ஊந்துதலும் இல்லை. நான் எல்லா மன்னர்களையும் என் கைகளாலேயே வென்றுவிட்டேன். நான் எங்கிருந்து காணிக்கைகளை பெறுவேன்? கௌரவர்களின் கருவூலம் காலியாகிவிட்டது. அஸ்வமேத யாகத்தில் நாம் பூமி முழுவதையும் தானமாக அளித்தாலும் அது போதாது என்றார். யுதிஷ்டிரன் இவ்வாறு கூறுவதை கேட்ட வியாசர், மருத்தராஜர் முற்காலத்தில் ஹிமவத பர்வதத்தில் ஒரு யாகம் செய்திருந்தார். அப்போது அவர் பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தார். அதில் பெரும் பகுதி இன்றும் அவரிடம் உள்ளது. அவர் அளித்த தானங்கள் அத்தனையும் பிராமணர்களால் எடுத்துச் செல்ல இயலாமல் அவற்றை அங்கேயே விட்டுவிட்டனர். நீங்கள் அதை இங்கே கொண்டு வரச் செய்யலாம். அது நிச்சயமாக உங்கள் பணிக்கு உதவும் என்று பதிலளித்தார். வியாசர் கிருஷ்ணர் மற்றும் திருதராஷ்டிரனின் இந்த வார்த்தைகளை யுதிஷ்டிரனுக்கு பெரும் ஆறுதலை அளித்தனர். மேலும் அவர் பீஷ்மருக்கான அனைத்து மரண சடங்குகளையும் செய்தார். அவர் அரியணை ஏறி தனது பரந்த பேரரை ஆளத் தொடங்கினார்.
சில நாட்களுக்குப் பிறகு கிருஷ்ணர் தனது தங்கை சுபத்ராவுடன் துவாரகைக்கு திரும்பினார். அவர் தனது சொந்த ஊரை விட்டு பிரிந்து நீண்ட காலம் ஆகியிருந்தது. தீய தானவர்களை வென்ற பிறகு தேவேந்திரன் திரும்புவதைப் போலவே அவரும் இப்போது பெருமையுடன் தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். கிருஷ்ணர் தனது தந்திரங்களை வெற்றிகரமாக பயன்படுத்தி அதர்ம மனிதர்களை சாம்பலாக்கியிருந்தார். துவாரகை மக்கள் அவரது வருகையால் பரவசமடைந்தனர். மகாபாரத போரில் அவர் பெற்ற வெற்றிக்காக அவரை பாராட்டினர். போஜகர்கள், விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் அவரை வரவேற்றனர். கிருஷ்ணர் அவர்களின் உபசரிப்புக்கு நன்றிக்கடனாக அவர்களுக்கு பரிசளித்தார். பின்னர் அவர் தனது பெற்றோரின் நலனை விசாரித்து அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்றார். அவர் அவர்களை வணங்கி மரியாதை செலுத்தினர். வாசுதேவர் கூறினார், என் அன்பு குழந்தை கிருஷ்ணா, ஒவ்வொரு நாளும் அந்த பெரும் போரின் கதையை நான் பலரிடமிருந்து கேட்க நேர்ந்தது. நீயோ அந்த போரை உன் கண்களாலேயே கண்டாய். அதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாய். நீ வீரம் மிக்கவன், ஒரு மாபெரும் போர் வீரன். எனவே பீஷ்மர், கர்ணர், கிருபர், துரோணர் மற்றும் பிற சத்திரியர்களுக்கு இடையே நடந்த போரை தயவு செய்து விவரி. அது உண்மையில் நடந்ததைப் போலவே விரிவாக எங்களுக்குச் சொல். நீ கிருஷ்ணர் கூறினார், அந்த பெரிய மனிதர்களின் வீரச் செயல்களை விவரிப்பதற்கு குறைந்தபட்சம் 100 ஆண்டுகளாவது தேவைப்படும். ஆகையால் நான் முக்கியமாக சம்பவங்களை தொகுத்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். தயவு செய்து கேளுங்கள். அவர் பீஷ்மரின் தலைமை பதவியிலிருந்து துரியோதனின் மரணம் வரை அனைத்தையும் விவரித்தார். இருப்பினும் அவர் அபிமன்யுவின் மரணத்தை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. அந்த முதியவர் தன் பேரனின் மரணத்திற்காக வருந்துவதை அவர் விரும்பவில்லை. எனவே கதையின் அந்த குறிப்பிட்ட பகுதியை வேண்டுமென்றே தவிர்த்தார். இருப்பினும் அவருக்கு அருகிலேயே இருந்த சுபத்ரா கூறினார், கிருஷ்ணா, அபிமன்யுவின் மரணத்தை ஏன் விட்டுவிட்டீர்கள்? அதை பற்றியும் நம் பெற்றோரிடம் சொல்லுங்கள். அவள் இவ்வாறு கூறிய போதே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவளுக்கு நினைவுக்கு வந்ததால் அவள் துயரத்தால் ஆட்கொள்ளப்பட்டாள். அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். வாசுதேவரும் சுயநினைவை இழந்தார். அவருக்கு நினைவு திரும்பியதும் அவர் கூறினார், கிருஷ்ணா, நீங்கள் உண்மையிலேயே உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றுவிட்டீர்கள். அப்படி இருந்தும் என் பேரனின் மரணத்தை பற்றிய உண்மைகளை மறைக்க விரும்புகிறீர்களா? தயவு செய்து அதை பற்றியும் சொல்லுங்கள். அவன் எப்படி இறந்தான்? அவன் தன் தாய்க்கு ஏதேனும் செய்தி சொல்ல விரும்பினானா? எனக்கு எதையாவது தெரிவிக்க விரும்பினானா? அவன் மீது எனக்கு மிகுந்த பாசம் இருந்தது. அந்த பையன் மீது எனக்கு பெரும் பற்று உண்டு. அவ்வளவு அன்பு. அவன் போர்க்களத்திலிருந்து தப்பிக்க முயன்றபோது தன் எதிரிகளால் கொல்லப்பட்டது அல்லவா? அப்போது கிருஷ்ணர் மிகுந்த பெருமையுடன் பதிலளித்தாராம், போர்க்களத்திலிருந்து ஓடிப்போவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவன் வீரர்களிலேயே முதன்மையானவன். தன் வீரத்தில் அனைவரையும் மிஞ்சியவன். அவன் முகத்தில் தயக்கத்தின் அறிகுறியே இல்லை. அவன் ஆயிரக்கணக்கான மன்னர்களை கொன்றான். அவன் துரோணர் மற்றும் கர்ணனுடன் வீரமாக போரிட்டு மூச்சு திணறும் போது துச்சாதனனின் மகனிடம் வீழ்ந்தான். அவர்கள் நேருக்கு நேர் போரிட்டால் அபிமன்யுவை யாரேனும் தோற்கடிக்க முடியுமா? இந்திரனாலும் அதை செய்ய முடியாது. அர்ஜுனனை போர்க்களத்திலிருந்து திசை திருப்புவதற்காகவே சம்சப்தங்கள் பயன்படுத்தப்பட்டன. அப்படி இருக்க அபிமன்யு துரோணரையும் மற்றவர்களையும் தனியாக எதிர்கொள்ள விடப்பட்டு துச்சாதனனின் மகனால் கொல்லப்பட்டான். அவன் நிச்சயமாக ஸ்வர்க்கத்தை அடைந்து விட்டான். துரோணர் மற்றும் கர்ணனுடன் போரிட்ட ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டானா? அவரது மரணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் சுபத்ரா சத்தமாக அழத் தொடங்கினாள். அவள் திரௌபதியிடம் ஓடி சென்று, அம்மாவே, உங்கள் மகன்கள் எங்கே? நான் அவர்களை பார்க்காவது அனுமதியுங்கள் என்று கெஞ்சினாள். அவள் உத்தரையிடம் சென்று, என் அன்பு மகளே, உன் கணவர் எங்கே சென்றார்? அவர் திரும்பி வந்தால் எனக்கு தெரியப்படுத்து. அவர் எனக்கு தெரிவிக்காமல் ஒருபோதும் புறப்பட்டதில்லை. நான் இவ்வளவு அழைத்தும் ஏன் அவர் திரும்பி வரவில்லை என்று அழுதாளாம். அவள் உணர்ச்சி வசத்தால் தன் சுயக்கட்டுப்பாட்டை இழந்திருந்தாள். அப்போது குந்தி அவளை தேற்றி, அன்பே, நாம் என்ன செய்துவிட முடியும்? மனிதர்கள் இறப்பது இயல்பு. வாசுதேவன், சாத்தியாகி மற்றும் அர்ஜுனன் போன்ற திறமையானவர்களிடம் பயிற்சி பெற்றிருந்த போதிலும் அவன் போர்க்களத்தில் தன் மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. அவன் வீரன். மேலும் பிரபுக்கள் உலகத்திற்கு சென்று விட்டான். நீ புகழ்பெற்ற சத்திரியர்களின் வம்சத்தில் பிறந்தவர். எனவே இதற்காக வருந்தாதே. கருவுற்றிருக்கும் உத்தராவை கவனித்துக்கொள். இன்னும் சில நாட்களில் அவள் பிரசவிக்கப் போகிறாள். இதற்கு பிறகு சடங்கு ரீதியாக நடக்க வேண்டிய அனைத்தும் நடந்தன. இன்று 92வது தலைப்பு
நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. இது தொடர்ந்து நாளைக்கு நம்ம 93வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளுடைய சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.